ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாட் கோடோட இன்டர்ஃபேஸில் இருக்க ஒரு ஏஜென்டிக் ஏஐ எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் வந்து கோட் அடிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு எந்தவித அஹ், இடையில கேப் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து நிறைய பேர் டோக்கன் முடிஞ்சிடும், நிறைய பேருக்கு லிமிட் முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த தடவை சொல்ல போகிற இந்த ஐடியாவில் வந்துட்டு டோக்கன் லிமிட் அப்படின்றது வந்து முடிஞ்சு போகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பெர் மினிட்டுக்கு 40 ரெக்வஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது என்ன எப்படி இன்னும் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஏஐ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி எங்கள் சர்வீசஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒரு டிமாண்டிங் தான். அண்ட் ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். NVIDIA NIMன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயான ஒரு ஏபிஐ ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் இந்த ஏபிஐ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். அண்ட் தென் இப்போ நம்மளோட கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ அந்த NVIDIA NIM வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் வரும். அண்ட் ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன சர்ச் பண்ண போறோம்னா, கிட்ஹபுக்கு வந்து போகிறோம். ஏன்னா வந்து கிட்ஹப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரி இருக்கு. அந்த ரெபாசிட்டரியில வந்துட்டு நம்மளால ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஸோ ம். இதுதான் அந்த ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெபாசிட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கிளாட் கோடை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ இப்போ நான் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இந்த இடத்துல குயிக் ஸ்டார்ட் இருக்கும். அதில் வந்து நான் வந்து விண்டோஸ் பவர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமெண்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு அடிக்கணும். அதாவது பவர் ஷெல் அடிக்கணும். பவர் ஷெல் அடிச்சிட்டேன். ஸோ இதை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். ஆம், இப்போ வந்து நான் ஆல்ரெடி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து எந்த இதுவும் இருக்காது. லைக் எனக்கு வந்து எதுவும் அந்த இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா ஆம், எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம். ஓகே. ஸோ எனக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுனால ஆல்ரெடி இன்ஸ்டால் காட்டுது. ஸோ இப்போ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு இதில் வந்து மேலே ப்ளஸ் அதை வச்சு இன்னொரு ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கமாண்ட்ல. ஸோ எஃப்சிசி சர்வர்னு போடுங்க. ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து கமெண்ட் பண்ண போகிறது வந்து ஒரு சர்வர் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி பண்ணுவோம். அதாவது அதுக்கு ஒரு தனி சர்வர் இருக்கும். அந்த சர்வர்ல இருந்து வர ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஏஜென்டிக் ஐடியில் வந்து வரப்போகுது. ஸோ எஃப்சிசி சர்வர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த NVIDIA NIM இருக்கா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏபிஐக்கு வந்து செட் பண்ணணும். அதனால இப்போ இங்க வந்து நான் சர்ச் பண்றேன் NVIDIA ஏபிஐக்கு. ஸோ இங்க இங்க போயிட்டு நீங்க வழக்கம் போல உங்களோட URL கொடுத்து, ஸோ உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிட்டு, அண்ட் உள்ள போயிட்டு ஒரு இங்க ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்க வந்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல தொட்டீங்கன்னா இங்க ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கும். அந்த ஏபிஐ கீஸ் கொடுத்து இங்க ஜென்ரேட் ஏபிஐ கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும். ஸோ ஒரு தடவை நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு ஸோ இங்க இப்போ வந்து மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜ் வந்து நீங்க அப்போ ஓப்பன் ஆயிருக்கும். இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு போட்டு NVIDIA NIM ஏபிஐ கீன்னு இருக்கும். ஸோ இதுல இருக்க ஒரு ஏபிஐ கீயும் இல்ல உங்களுக்கு வந்து எந்த ஏபிஐ கீ நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏபிஐ கீ வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இப்படி நான் பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து அப்ளை அப்ளை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆயிடும். அப்ளை ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படின்ற கிரீன் டேக் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்க இதுக்குள்ள வந்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் மாடல்ஸ்னு போகும். ரீஃப்ரெஷ் மாடல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா 121 மாடல்ஸ் வந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டும். அண்ட் தென் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான யூஐ தேவைப்படுது அப்படின்றதுனா எனக்கு வந்து கிளாட் கோடோட யூஐ வந்து தேவைப்படுது. ஏன்னா கிளாட் கோட்ல வந்து நான் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஸோ எஃப்சிசி கிளாட் அப்படின்னு நான் டைப் பண்றேன்.
ஸோ எஃப்சிசி கிளாடுன்னு ட்ரை பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த சர்வர்ல அதாவது நம்மளோட சர்வர் இருக்குல்ல பழைய சர்வரு, அதிலயே வந்து கிளாட் வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ அந்த சர்வர்ல இதாவது இந்த சர்வர்ல நம்மளோட அந்த லோக்கல் சர்வர்ல. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து நான் ட்ரஸ்ட் பண்றேன். ட்ரஸ்ட் பண்ணிட்டா எனக்கு வந்து கிளாட் கோட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிளாட் கோடால என்ன பண்ண முடியும்? அதாவது இதால வந்து நம்மளால இது வந்து ஒர்க்லாம் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நான் வந்து சும்மா ஒரு இத வந்து டைப் பண்றேன். ஸோ வந்து டைப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அது சொல்லுது. ஸோ ஐ அம் கிளாட் கோட் ஸோ இது நான் இத வந்து நான் கிளாட்ல வந்து சைன் இன் பண்ணலாம். இல்ல கிளாட்ல வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஸோ இது எல்லாமே வந்து NVIDIA NIMஓட ஏபிஐல தான் ரன் ஆகுது. அண்ட் தென் அவங்க வந்து 40 ரெக்வெஸ்ட் பெர் மினிட்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. நான் ஏன் கிளாட் கோடு அந்த யூஐ வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன் ரதர் தென் கோடெக்ஸ்னா, கிளாட் கோடோட எஜென்டிக் கெப்பாசிட்டிஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதாவது நார்மலா ஒரு ஏஐ வந்து இந்த டூல வந்து கால் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாட் கோட் பார்த்தோம்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் தென் உங்களால வேற என்னென்ன பண்ண முடியும்னா, ஒலாமா கூட இருக்கு இதுல. ஒலாமானா வந்து லோக்கல் மாடல்ஸ். அதாவது உங்ககிட்ட ஜிபியூ இருந்தா மட்டும் ஒலாமா, எல்எம் ஸ்டுடியோ, அப்புறம் லாமா டாட் சிபிபி இந்த 3த்தையும் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வர் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த சர்வர். ஃப்ரீ கிளாட் கோட் சர்வர். ஓகே. ஸோ ஹோப் யூ காய்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பதான் நம்ம உருவாயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.